எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சோளக்கருதுல ஒரு வித்தியாசமான பதார்த்தம் பார்க்கலாங்க. சோளக்கருது இலைய வீணாக்காமல் கருதோட வெல்லம் சேர்த்து ஒரு இனிப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாய்ச்சோ சேனலுங்க. எங்களது காணொளிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு கருது எடுத்துருக்குறேங்க. கருதில் இரு பக்கத்துலேயும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இலை ஒரு ஸ்கொயராட்டம் வருங்க, மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். காஞ்ச இலைகளை ஒதுக்கிடலாங்க. நல்ல இலைகளை பார்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா இலைகளையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இது கட்டுறதுக்கான நாரும் இந்த இலையிலிருந்து எடுத்துக்கலாங்க. வாழை இலையில் கூட செய்யலாங்க. ஆனால் இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் செஞ்சால் இன்னுமே அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. அடுத்து இந்த சோளத்தை முழுசாக உதுத்தி எடுத்துக்கலாங்க. ஊற்றி எடுத்த சோளத்தை நம்ம ஒரு ஜாரில் மாற்றி நல்லா தண்ணி விடாமல் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம். இந்த தருணத்துக்கு இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. இது இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 கரண்டி பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்குறேங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இது கூட நான் ஒரு வெல்லம் இனிப்புக்காக எடுத்துருக்குறேங்க. சிரவியில் நல்லா சதைச்சி இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பாகா காய்ச்சி கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். சுக்கும் ஏலக்காயும் நுணுக்கி வச்சுருக்குறேங்க, சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. துருவி வச்சுருக்கிற தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கிளறி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் கிளறி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற சோளக்கருது இலையில் இது கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. இதற்கு மேலால் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போது பொட்டலம் போட்டுக்கலாங்க. 4 பக்கமும் நல்லா மடித்து எடுத்துக்கலாம். இதுலேயே கிழிச்ச நாரில் நம்ம கட்டி வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு கட்டினா போதுங்க, அது வெளியில் வராத அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம கட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் தண்ணி கொதிச்சிட்ருக்குறோம் இட்லி குக்கரில். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியாக எடுத்துக்கலாங்க. சூடாகவே எடுத்துக்கலாம். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்கோலை கட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. வாசமாக இருக்கும் இந்த தருணத்துக்கு. பாருங்கள், நல்லா அந்த அச்சோடு நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த தருணத்துக்கு நல்லா வாசமாக இருந்தது. இதற்கு மேலே மறுபடியும் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான சோளக்கருது இனிப்பு தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.